ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தெரியும். எஸ்பிஓ அப்டேஷன்ஸ் பற்றி நான் சொல்லிகிட்ருப்பேன். ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இருந்தால் ஃபஸ்ட்டு என்னென்னா, இது ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனி தான். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். ப்ராப்பராக லீகலாக டாக்குமெண்ட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பயம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் தான், யாரையும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோன் இருந்தால் போதும். உங்கள் பேன் கார்டு, ஒரு இமெயில் ஐடி அண்ட் ஒரு ஃபோன் நம்பர், ஒரு பேன் கார்டு, ஒரு ஐடிக்கு. இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு யாராக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களும் பார்ட் டைமாக அதில் ஒர்க் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ½ hour to 1 hour தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ அப்டேஷன்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துட்ருப்பேன். அண்ட் காண்டாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு எஸ்பிஓ அப்டேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் மறந்துட்டு வேலெட்லேருந்து அஃபிலியேட் வேலெட்டுக்கு மாற்ற முடியல. ஏன்னா 0 ஆக்கிட்டு தான் நமக்கு எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண முடியாதவங்க கமாண்டரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணவங்களுக்கு சொல்யூஷன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும், பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒர்க்கை 10-20 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நியூ ஜாயினர்ஸ்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த வேலெட்டில் அமௌண்ட்லாம் 0 பண்ணிவிட்டு தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த பிளான் வெரிஃபிகேஷன்லாம் வரணும். இந்த ஒர்க்கு தான் பெண்டிங்கில் நிற்கிது. அண்ட் ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கும் பெண்டிங் நிற்கிது. இந்த 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. முக்கியமாக இதான் சொல்லியிருந்தாரு. அண்ட் மூணாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் கொடுத்தவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும், அதை அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க, கட்டினீங்களா அந்த பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது, அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா அந்த மெயில் ஐடி கரெக்டாக, உங்கள் பேன் கார்டெலாம் கரெக்டாக, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்க 2000 பேர் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பிஓலேருந்து ரிலீவ் ஆகிறேன், என் அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிட்டேன், எனக்கும் எஸ்பிஓக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா 4 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். இது ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் லீகலாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீஃபண்ட் வாங்கணும், கண்டிப்பாக இதை கேளுங்க. நோட்டீஸ் போர்டை போய் பாருங்கள். ஏன்னா அதை டாக்குமெண்ட் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வரலாம். வெயிட் பண்ணி அது என்ன வருது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணி அதை அப்ளை பண்ணி முடிங்க. எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவில் சங்கர் சார் சொல்லுவார். நான் அதையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன். ரீஃபண்ட் வாங்குறவங்க தான் இப்போ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவும் சங்கர் சாரோட ஆடியோவும் கேளுங்க. எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ அப்டேஷன் அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க. இதில் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.